இந்த வீடியோவில் ப்ளவுஸோட பாடி மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பஸ்டோட ஃபுல்லஸ்ட் பார்ட் ஆஃப் லென்த்து தான் செஸ்ட் ரவுண்ட். லூஸாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் கரெக்டாக எடுக்கணும். பஸ்ட்டு முடிஞ்சு இமீடியட்டாக வர பிளேஸ் தான் வெயிஸ்ட் ரவுண்ட். இந்த வெயிஸ்ட் ரவுண்ட் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் மேலே கை லிஃப்ட் பண்ணும்போது ப்ளவுஸ் ஏறாமல் இருக்கும். அடுத்து ஆம் ஹோல். பாடி பார்ட்டும் கையும் ஜாயின் ஆகிற அந்த பிளேஸ் தான் ஆம் ஹோல்னு சொல்லுவாங்க. இந்த ஆம் ஹோல் கையை மேலே தூக்கி எடுக்காமல் கீழே இறக்கி விட்டு எடுக்கணும். அடுத்தது ஷோல்டர். நெக்குக்கு பின்னாடி ஒரு எண்ட் ஆஃப் த ஷோல்டர்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு கரெக்டாக மெஷர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து பஸ்ட் எங்கே கம்ப்ளீட்டாக முடியுதோ அந்த இடம் வரைக்கும் மெஷர் பண்ணணும். அதுதான் அண்டர் பஸ்ட் லென்த். நெக்ஸ்ட் ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து அப்பெக்ஸ் பாயிண்ட் எங்கே வருதோ அது வரைக்கும் மெஷர் பண்ணணும். இதுதான் அப்பெக்ஸ் பாயிண்ட் லென்த். நெக்ஸ்ட் ரெண்டு அப்பெக்ஸ் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணும். இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்பெக்ஸ். அடுத்து ஸ்லீவ் லென்த். ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து ஸ்லீவ் எவ்வளோ லென்த் வேணுமோ அது வரைக்கும் எடுக்கிறது தான் ஸ்லீவ் லென்த். நெக்ஸ்ட் ஸ்லீவோட லென்த் எது வரைக்கும் எடுத்திருக்கோமோ அந்த இடத்த சுற்றி ரவுண்டாக மெஷர் பண்ணுறது தான் ஸ்லீவ் ரவுண்ட். அடுத்து ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக். ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து பஸ்டோட மிடில் வச்சு மெஷர் பண்ணக்கூடாது. ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே எவ்வளோ லென்த் வேணுமோ அது வரைக்கும் மெஷர் பண்ணணும். இது ஃப்ரண்ட்லையும் அப்படிதான், பேக்லையும் அப்படிதான். அடுத்தது ஃப்ரண்ட் லென்த் அண்ட் பேக் லென்த். ஃப்ரண்ட் லென்த் நம்ம எடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணி மெஷர் பண்ணணும். பேக் லென்த் ஃப்ரண்ட் லென்த்தை பேஸ் பண்ணி மெஷர் பண்ணணும். ஆர் கஸ்டமர் நீட்ஸ் படி மெஷர்மெண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் ஒரு பேசிக் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்ஸ். தேங்க்யூ.